இந்த வாரம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி பெரிய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகல. விதாத் நடிச்சிருக்கிற லாந்தர் அப்படிங்கிற ஒரு படமும், லோ பட்ஜெட் படங்களான பயமரியா பிரம்மை மற்றும் ரயில் அப்படிங்கிற படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள் இல்லாம தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலா போக்கிரி மற்றும் துப்பாக்கி அப்படிங்கிற மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் ரீ ரிலீஸ் ஆகுது, அதுவும் 4Kல. இந்த வாரம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படங்கள் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது. பட் OTTல பாத்தீங்கன்னா வழக்கம் போல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படங்களோட லிஸ்ட்டை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகுது முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்யா டெய்லர் ஜாய் மற்றும் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு ரோட் ஆக்ஷன் த்ரில்லர் படமான ஃபியூரியோசா மேட் மேக்ஸ் சாகா படம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் அமேசான் பிரைம்ல வரப்போகுது. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் டிமாண்ட் கேட்டகரியில தான் வரும். ஸோ ரெண்டல் செக்ஷன்ல இருக்கும், நம்ம பே பண்ணி பார்த்துக்கலாம். ஆன் டிமாண்ட் கேட்டகரியில வந்த 1 வீக் கழிச்சு பிரைம் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீயாவே வந்துடும். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல படம், கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட கண்டிப்பா பார்த்துட்டு இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா இந்த மூவி உங்களை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் ஆவேசம் படத்தோட தமிழ் டப்பிங் பத்தி நான் போன வாரம் போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன். இதோட தமிழ் டப்பிங் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டப்பிங் கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம தமிழ் சென்சாரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும். இந்த படம் ரொம்பவே சூப்பர் டூப்பரான ஒரு படம், தமிழ் டப்பிங்கோட வரப்போகுது, ரெடியா இருங்க. டைரக்டர் சாந்தகுமார் இயக்கத்துல அர்ஜுன் தாஸ் நடிச்சு வெளியா இருந்த ரசவாதி படம் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான படமா இருந்துச்சு. இந்த படத்தோட OTT அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல சிம்பிளி சவுத் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அமேசான் பிரைம் மற்றும் ஆஹா தமிழ் பாத்தீங்கன்னா இந்தியாலையும் இதை இன்னைக்கு பிரீமியர் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஸ்லோவா போனாலும் டீசெண்டா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. போன மாதம் பாத்தீங்கன்னா கில்லி 4K வெர்ஷன் ரீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போச்சு. இந்த படத்தை சிம்பிளி சவுத் இப்போ பாத்தீங்கன்னா OTT கொண்டு வர போறாங்க. இந்த 4K வெர்ஷன் இன்னைக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா. ஸோ கில்லி படத்தை 4Kல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சிம்பிளி சவுத்ல பாருங்க. இந்த வருஷத்தோட முதல் சக்சஸ் படமான அரண்மனை 4 பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த படம் உங்க ஃபேமிலியோட பார்க்க பர்ஃபெக்டான சாய்ஸா இருக்கும். இந்த வீக்கெண்ட்ல அரண்மனை 4 கூட நீங்க செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லால் ஜூனியர் இயக்கத்துல டொவினோ தாமஸ் நடிச்சு ரிலீஸ் ஆயிருந்த நடிகர் அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகல. இப்போ இந்த படத்தோட OTT அப்டேட் வந்திருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. விஜயகுமார் இயக்கத்துல சிவகுமார் மற்றும் சஞ்சிதா ஷெட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற அழகிய கண்ணே அப்படிங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல ரெண்டல் செக்ஷன்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் கேமியோ பண்ணிருக்காரு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. சமுத்திரக்கனி மற்றும் ஷில்பா மஞ்சுநாத் சேர்ந்து நடிச்சிருக்கிற சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல டைரக்டா பிரீமியர் பண்ணிருக்காங்க. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ 99 rupees ரெண்டல் பே பண்ணி நம்ம பாத்துக்கலாம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. ஜெசிகா ஆல்பா நடிச்சிருக்கிற ட்ரிகர் வார்னிங் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அனுராக் கஷ்யப் மற்றும் குல்ஷன் தேவையா சேர்ந்து நடிச்சிருக்கிற பேட் காப் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா நல்லா நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்சஸான வெப் சீரிஸோட ப்ரீக்வல் சீரிஸான ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸோட நியூ சீசன் பாத்தீங்கன்னா இப்போ ஜியோ சினிமால ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல கோட்டா ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு ஃபெமிலியரான வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்போ சீசன் 3 ரிலீஸ் ஆயிருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் 2 சீசன் கூட தமிழ் டப்பிங் இப்போ அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ்க்கு IMDbல 9 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இது ஒர்த்தான சீரிஸ் தான், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. மவுஸ் அப்படிங்கிற ஒரு கொரியன் டிராமா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரிஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ். இது பாத்தீங்கன்னா ரொம்பவே வர்த்தான ஒரு சீரிஸ் தான். இப்போ சீசன் 1 பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. சைக்கோபாத், சீரியல் கில்லர் இந்த மாதிரி ஜானர் பாக்குறவங்க இருந்தீங்கன்னா இந்த மவுஸ் சீரிஸை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அமேசான் பிரைம்ல தில் தோஸ்தி டைலமா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு டீனேஜ் சீரிஸ். IMDbல 6.6 ரேட்டிங் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. ராஜமார்த்தாண்டா அப்படிங்கிற ஒரு கன்னட படம் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஆனந்த் ஆடியோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். IMDbல இந்த படத்துக்கு 7.5 ரேட்டிங் இருக்கு. அமேசான் மினி டிவி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொரியன் மற்றும் சைனீஸ் வெப் சீரிஸை தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா 3 கொரியன் படங்களை தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. எந்தெந்த படம் பாத்தீங்கன்னா லவ் மை சென்ட், மூட் ஆஃப் த டே, ஆல்வேஸ் அப்படிங்கிற 3 கொரியன் படங்கள் இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் மினி டிவில ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ அமேசான் மினி டிவி பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஸோ கொரியன் டிராமா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த 3 படங்களை ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வாரம் எந்த படங்களை நீங்க OTTல பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்குற படம் இந்த லிஸ்ட்ல இல்லைனா அந்த படத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதோட OTT அப்டேட் கிடைச்சா நான் நம்ம சேனலை அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.